இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 23ஆம் அதிகாரம் 6ஆம் திருவசனம். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். எப்படி இருக்கிறீர்கள்? இயேசுவை மனதார நினைத்துக்கொண்டு எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புங்கள். இயேசு சரி செய்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு ஒரு நிம்மதி பெருமூச்சை இழுத்து விடுங்கள் பார்ப்போம். நல்லது. இன்றைய வசனம் இயேசுவின் அருமையையும் பேரன்பையும் பற்றி பேசுகின்றது. கேட்போமா? உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருளால் உன் நலத்தால் பேரன்பால் என்னை புடைசூழ்ந்து வரும் இயேசுவே என்று நாம் ஜெபிப்பது போல் உள்ளது இன்றைய வசனம். நண்பர்களே, இயேசு எப்போதும் நம்மை தனது அருளாலும் பேரன்பாலும் சூழ்ந்து கொள்வாராம். எப்போதுமே இயேசு நம்மை நேசிப்பவர், ஒரு நாளும் மறப்பவர் அல்ல. நன்மையை நமக்கு வழங்குபவர், நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாப்பவர் இயேசு. எனவே ஏன் பயம்? உங்களுக்கு பெரியதொரு பிரச்சனையாய் இருந்தாலும் சரி, நினைத்து பார்க்க முடியாத சோதனையையோ கஷ்டத்தையோ தற்சமயம் நீங்கள் எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறீர்களா? அதிலிருந்தும் நிச்சயம் மீண்டு வரப்போகிறீர்கள். பாருங்களேன். அப்போது இயேசுவின் அன்பும் அருளாலும் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்று உங்கள் ஆன்மா உங்களுக்கு நினைவுபடுத்தும், உங்களுக்கு உணர்த்தும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. பல மாதங்களாக மோசமான உடல் நிலையில் வாடிக்கொண்டு உங்களில் சிலர் இருக்கலாம். ஆரோக்கியம் பெறுவீர்கள் நண்பர்களே. அதுவும் இயேசுவில் அருளால் உங்களுக்கு நடக்கும். உங்கள் உடல் நிலையை மட்டுமல்ல, மனநிலையையும் மீட்டுக்கொள்வார் நம் இயேசு. நாம் தான் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இயேசுவை மறந்து இயேசுவை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கின்றோம். ஆனாலும் நம் தேவனின் அன்பு உங்களை சுற்றி சுற்றி வரும். ஒரு கிறிஸ்துவ வாழ்வின் முழுமையே எதில் இருக்கின்றது என்றால், அன்பினால் நிரம்பிய இதயம், இறை அருளால் நிரம்பிய வாழ்வு இதில்தான் இருக்கின்றது. பல உண்மை உதாரணங்களை என்னால் உங்களுக்கு கூற முடியும். ஒரு சமயம் ஒரு நண்பர் மிகப்பெரிய கடலில் சிக்கி அவருடைய குடும்பமும் வாழ்வும் பிரச்சனையில் விழுந்தது. ஆனால் அவர் மனதில் நம்பிக்கையுடன் இயேசுவிடம் ஜெபித்தார். அன்னை மரியிடம் ஜெபித்தார். திரும்பவும் முயற்சியில் ஈடுபட்டார். சில மாதங்களில் இன்னொரு வேலை கிடைத்தது. தன் நிதி நிலை மேம்பட்டது. பின்பு அவர் சாட்சியாய் சொன்னது என்ன தெரியுமா? இயேசுவின் அன்பையும் அருளையும் இந்த சில மாதங்களில் நான் மனதார உணர்ந்தேன். இயேசு என்னோடுதான் இருக்கின்றார் என்பதை நான் உளமாற உணர்ந்தேன் என்றார். இன்று நாம் கேட்ட வசனமும் உங்களுக்கு இயேசுவின் உறுதியையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது. நீங்களும் அவர் மேல் அன்பாய் இருந்தால் உங்களுக்கும் எல்லாவித சகல கஷ்டங்களிலிருந்தும் வெளிக்கொண்டு வருவார் நம் இயேசு. இதை நீங்கள் முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் தற்சமயம் நீங்கள் இருந்தாலும் இயேசுவின் அருளும் பேரன்பும் எப்போதும் உங்களோடு இருப்பதை மறந்து விடாதீர்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமது நன்மையும் கிருபையும் அன்பும் ஆதரவும் எங்களை தொடரும்படியாய் மன்றாடுகின்றோம் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.